அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இயல் 9ல இருக்கக்கூடிய முக்கியமான நெடுவினாக்கள் அப்படின்றத பார்க்க போறோம். முக்கியமான ஒரு 2 நெடுவினா அப்படின்றத சொல்லப் போறேன். இது வந்து அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு வினா. அதனால வந்து இத படிக்காம நீங்க வந்து எக்ஸாமுக்கு போவே கூடாது. அப்படி இருக்கக்கூடிய 2 நெடுவினா அப்படின்றத சொல்லப் போறேன். இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் அப்படின்றது நோட்டிபிகேஷனா வரும். அதனால வந்து யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி யாராச்சும் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. இன்னைக்கு நான் சொல்ல போறது முக்கியமான ஒரு 2 நெடுவினா அப்படின்றது சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் நெடுவினா அப்படின்றது எதை பத்தி அப்படின்னா, நம்ம தேம்பாவணி ஓகேங்களா, வீரமாமுனிவர் எழுதிய அந்த கருணை அவங்க அம்மா இறந்தாங்க, எலிசபெத் அம்மா இறந்தாங்கல்ல, அதை பத்தி. ரெண்டாவது கு அழகிரிசாமி, அது வந்து ரொம்ப ஒரு அழகான கதை. எந்த அளவுக்கு ஒரு நண்பன் அப்படின்றது முக்கியம், எந்த அளவுக்கு ஒரு துணை அப்படின்றது முக்கியம் அப்படின்றத வந்து சொல்லக்கூடிய ஒரு கதை. அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, யாருக்கெல்லாம் வந்து நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த இயல் 9ல இருக்கக்கூடிய முக்கியமான நெடுவினாக்கள் யாருக்கெல்லாம் வேணுமோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்னதுதான், நம்ம இயல் 9ல இருந்து ரிவைஸ் பண்ணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து ரிவிஷன் அப்படின்றது பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்கள்ட்ட வந்து இந்த மெட்டீரியல் அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும். சில டைம் வந்து என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, நீங்க உங்கள்ட்ட வந்து நோட்ஸ் இல்லாம இருந்திருக்கலாம், இல்ல அதுல கொடுத்தது வந்து உங்களுக்கு படிக்க கஷ்டமா இருந்திருக்கலாம். இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் எனக்கு ஈஸியா இருக்கு சார், இந்த படத்தோட இருக்கிறது நான் படிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னா இதை கண்டிப்பா நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதை நீங்க ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா இருக்கும். ஈஸியா வந்து அதிக மார்க் அப்படின்றது ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, கருணையன் தாய். ஓகே பாருங்க, கருணையன் தாய் மறைவுக்கு வீரமாமுனிவர் தம் பூக்கள் போன்ற உவமைகளாலும் உருவக மலர்களாலும் நிகழ்த்திய கவிதாஞ்சலியை விளக்குக அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? புரியுதுங்களா? பாருங்க, அப்போ கருணையன் தாய் மறைவுக்கு, கருணையனோட தாய் அப்படின்றவங்க இறந்துட்டாங்க. ஓகேவா? அந்த எலிசபெத் அம்மா அப்படின்றவங்க இறந்துட்டாங்க. அப்படி இறந்ததுக்காக வீரமாமுனிவர் வந்து எந்த மாதிரி அவரோட சொற்களால உவமையையும் அந்த உருவக மலர்களாலையும் நிகழ்த்திய அந்த கவிதாஞ்சலி எப்படி எப்படிலாம் சொல்லியிருக்காரு, அந்த விஷயத்த வந்து எழுதுங்க, அந்த விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஒரு அருமையான கதை. நான் திரும்ப திரும்ப வந்து எல்லா கிளாஸுமே சொல்லிட்டு இருக்கேன். அது படிக்கும்போது நமக்கே வந்து ஒரு உருக்கமா இருக்கும். ஓகேங்களா? ஓ, இந்த அளவுக்கு கூட அம்மா இறந்தவொடனே இந்த அளவுக்கு அவரால் வந்து இவ்வளவு கஷ்டப்பட முடியுமா, இவ்வளவு வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்து சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கதை. அதனால வந்து ரொம்ப தெளிவா கவனிங்க. அந்த அந்த ஒரு அந்த ஒரு சீன்லயே போய் நம்ம வந்து அதை கத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமையா இருக்கும், உங்களுக்கு புரிஞ்ச மாதிரியும் இருக்கும், மார்க்கும் எடுத்த மாதிரி இருக்கும். அதனால வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிங்க. சரிங்களா? எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், ஒரு நெடுவினா அப்படின்றது எழுதுறோம் அப்படின்னா எப்பயுமே என்ன இருக்கணும் அப்படின்னா, அந்த இடத்துல குறிப்பு சட்டகம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும். முடிஞ்சா குறிப்பு சட்டகம் போட்டு, உங்கள்ட்ட ஸ்கேல் இருக்கு அப்படின்னா ஸ்கேல் பென்சில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி அழகா ஒரு கட்டம் போட்டுருங்க. ஓகேவா? நான் சும்மா அப்படி இப்படி போட்டேன், அதனால வந்து கரெக்டா இல்ல. நீங்க வந்து அந்த பென்சில் ஸ்கேல்ல போடும்போது ப்ராப்பரா என்ன பண்ணுங்க அப்படின்னா அழகா ஒரு கட்டம் போட்டு அதுக்குள்ள குறிப்பு சட்டகம் போட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அண்டர்லைன் அப்படின்றது பண்ணணும். அப்பதான் வந்து தனியா எழுதிருக்கிறது தெரியும். சரிங்களா? இல்ல அப்படின்னா ஒரே பென்ல எழுதும்போது அது தெரியாது. அதனால குறிப்பு சட்டகம் முடிஞ்சா வேற கலர் எழுத சொல்றாங்க அப்படின்னா வேற கலரால் எழுதுங்க. இல்ல அப்படின்னா இந்த குறிப்பு சட்டகம் அப்படின்றத போட்டு 2 கோடை ஒண்ணு போட்டு விட்டுருங்க. சரிங்களா? அதுக்கடுத்து முன்னுரை, வீரமாமுனிவரின் உவமை உருவக கவிதாஞ்சலி முடிவுரை. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா குறிப்பு சட்டகம். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, அப்போ கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கோங்க. கருணையனின் தாய் மறைவுக்கு, கருணையனோட அம்மா யாரு அப்படின்னா எலிசபெத் அம்மா, அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுடைய மறைவுக்கு வீரமாமுனிவர் தம் பூக்கள் போன்ற உவமை, அந்த பூக்கள் போன்ற உவமையாலையும் அந்த உருவக மலர்களாலையும் நிகழ்த்திய கவிதாஞ்சலி எப்படி இருக்கு அதை சொல்லுங்க அப்படின்னு நமக்கு கொஸ்டின் கேட்கறாங்க. அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேள்வி. அதனால தெளிவா கவனிங்க. சரிங்களா? சரிப்பா, ஃபர்ஸ்ட் பாருங்க, முன்னுரை. தாயின் அன்பை எழுத உலக மொழிகள் போதாது. நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்டே இருப்போம். தாயோட அன்பை வந்து ஒரு இடத்துல சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். தாயோட அன்பை ஒரு இடத்துல சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எழுத முடியுமா? எழுத முடியாது. அப்போ தாயோட அன்பை எழுத உலக மொழிகள் போதாதான். இந்த உலகத்துல எவ்வளவு மொழிகள் இருக்கு? அப்ப தாயோட அன்பை சொல்லணும் அப்படின்னா இவ்வளவு மொழிகள் இருந்தாலும் அது மூலியமா தாயோட அன்பு என்ன அப்படின்றது சொல்ல முடியாது. ஒரு டைம் வந்து ஏதாச்சும் எடுத்து அடிப்பாங்க, ஆனா அடுத்த டைம் என்ன பண்ணுவாங்க, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து எப்பயுமே வந்து நம்மளை விட்டு கொடுத்துட மாட்டாங்க. எப்பயுமே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீதான் அந்த உலகத்திலே அழகு, நீதான் வந்து எப்பயுமே வந்து சூப்பர் அப்படி என்ன பண்ணுவாங்க, நம்மளை வந்து வாழ்த்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து யாராலையுமே முடியாது. யாரை எடுத்தாலுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அம்மா பிடிக்கும், அம்மா பிடிக்கும். யாருக்காச்சும் அம்மா பிடிக்காதுன்னு இருக்குமா? இருக்காது. அப்ப மாதிரி நம்மளுடைய தாயோட அன்பை சொல்றதுக்கு இந்த உலக மொழிகள் அப்படின்றது போதாது. அந்த அளவுக்கு அதை வந்து நம்மளால யாராலையும் வார்த்தையால வந்து சொல்லிட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு
முக்கியமான ஒன்று. சரிங்களா? அப்போ தாயின் அன்பை எழுத உலக மொழிகள் அப்படின்றது பத்தவே பத்தாது. அப்ப தாயின் அன்பை எழுதணும் அப்படின்னா உலக மொழிகள். ஓகேவா? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மொழிகள், இருக்கக்கூடிய இந்த பேரிடத்துல இருக்கக்கூடிய மொழிகள் அப்படின்றது பத்தவே பத்தாது அப்படின்னு சொல்றாங்க. தாயை இழந்த துயரம் சொல்லில் சொல்ல இயலாது. அப்போ தாயை இழந்த துயரம் இருக்குல்ல, அதை வந்து வாயால சொல்ல முடியாது. எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்களேன். ஒரு தாயை இழந்த துயரம் எப்படி இருக்கும்? அத வார்த்தையால சொல்லவே முடியாது. தாயை இழந்த கருணையனின் கண்ணீர் சொற்களை அறிவோம். அப்படி தாயை இழந்ததுக்கு அப்புறம் கருணன் எந்த மாதிரிலாம் வந்து கஷ்டப்படுறாரு, எந்த மாதிரிலாம் அவர் வந்து அந்த வார்த்தைகள் வந்து வெளியிடுறாரு, இந்த மாதிரிலாம் அவர் வந்து அந்த கண்ணீர் பூக்களை வந்து வெளியே விடுறாரு அப்படின்றத நம்ம வந்து இந்த கட்டுரையில பார்க்க போறோம், இந்த பகுதியில பார்க்க போறோம் அப்படின்றத இங்க சொல்றாங்க. பாருங்க, முன்னுரையில என்ன கொடுத்துறாங்க அப்படின்றது, தாயின் அன்பை எழுத உலக மொழிகள் போதாது. தாயோட அன்பை எழுதுறதுக்கு இந்த உலக மொழிகள் அப்படின்றது பத்தவே பத்தாது. தாயை இழந்த துயரம் சொல்லில் சொல்ல இயலாது. தாயை இழந்த துயரம் அப்படின்றது சொல்லில சொல்ல இயலாது. தாயை இழந்த கருணையின் கண்ணீர் சொற்களை அறிவோம். தாய் இழந்த அந்த கருணையோட சொற்கள் எப்படி இருக்கு, அந்த சொற்கள் எப்படி இருக்கு, அதை வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? முன்னுரை எவ்வளவுதான், சிம்பிளா ஒரு 3 பாயிண்ட் எழுதினீங்க அப்படின்னா முன்னுரை. முடிஞ்சா வந்து வீரமாமுனிவரோட அந்த குறிப்பு இருக்குல்ல, அவரை பத்தி கொஞ்சம் எழுதினீங்க அப்படின்னா சூப்பர். அப்போ இது கொஞ்சம் இந்த மாதிரி எழுதினீங்க அப்படின்னாலே போதும், முன்னுரை நல்லா வந்து நீட்டா இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் நீங்க வந்து ஒன்னு எழுதி போட்டு சொல்றீங்க சார், ஆனா என்னோட நோட்ஸ்ல வந்து கொஞ்சம் முன்னுரை அப்படி வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு சார் அப்படின்னா, எல்லா நோட்ஸும் எல்லா கைடும் ஒரே மாதிரி இருக்காது. சரிங்களா? அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல உள்ள கீ பாயிண்ட்ஸ் அப்படின்றது மேட்சா இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா தாய் என்பது உலக மொழிகள் போதாது அப்படின்றத அந்த சென்டென்ஸ் வேணா மாத்திருப்பாங்களே தவிர இந்த பாயிண்ட்ஸ் அப்படின்றது இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சேர்த்திருப்பாங்க, இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர கீ பாயிண்ட்ஸ் அப்படின்றது மிஸ் ஆகுது. சரிங்களா? அதனால வந்து எது உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லி கொடுக்கும் போது அந்த கதையை, அந்த மைய கருத்து இருக்குல்ல, நான் எதை சொல்றேன் அப்படின்ற அந்த மைய கருத்தை புரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த கொஸ்டின் வந்தா இப்படிதான் எழுதணும், இந்த கதை தான் எழுதணும் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா எழுதலாம். சரிங்களா? முக்கியமான நடுவினா கண்டிப்பா எக்ஸாம்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, தெளிவா படிச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, அப்ப முன்னுரை. தாயின் அன்பை எழுத உலக மொழிகள் போதாது. அந்த வார்த்தையை சொல்லும் போது எப்படி இருக்கு பாருங்க. தாயின் அன்பை எழுத உலக மொழிகள் போதாது. தாயை இழந்த துயரம் சொல்லில் சொல்ல இயலாது. அப்ப அன்பையும் சொல்ல முடியாது, தாயை இழந்த துயரத்தையும் வார்த்தையால சொல்லவே முடியாது. தாயை இழந்த கருணையின் கண்ணீர் சொற்களை அறிவோம். அப்ப தாயை இழந்த கருணையனோட சொற்களை வந்து நம்ம அறிவோம் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, வீரமாமுனிவரின் உவமை உருவக கவிதாஞ்சலி. அப்ப வீரமாமுனிவரோட அந்த உவமை உருவக கவிதாஞ்சலி எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் மலர் படுக்கை. கருணையன் தாய் மறைந்து விட்டால், அந்த எலிசபெத் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க இறந்துட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மறைஞ்சிட்டாங்க. கருணையன் தன் கைகளை குவித்து பூமி தாயே என் அன்னையின் உடலை காப்பாயாக என்று கூறி குழியிலே மலர் படுக்கையை பரப்பினான். அப்போ கருணையனோட அம்மா, கருணையனோட தாய் எலிசபெத் அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கருணையன் என்ன பண்றான் அப்படின்னா கையை ரெண்டுத்தையும் எடுத்து கும்பிடுறான். கும்பிட்டு தன் கையை குவித்து பூமி தாயே என் அம்மையின் உடலை காப்பாற்றாயாக. அப்ப கையை எடுத்து கும்பிட்டு என்ன பண்றான் அப்படின்னா பூமி தாயே என் அம்மையின் உடலை காப்பாற்றுவாயாக அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி கூறி குழி, அந்த குழி இருக்குல்ல, அந்த குழியில என்ன பண்றான் அப்படின்னா மலர் படுக்கை, அதெல்லாம் பண்றான் அப்படின்னா நிறைய மலரை போட்டு அந்த மலர் படுக்கையை வந்து ரெடி பண்றான். அன்னையின் உடலை மண்ணிட்டு மூடி மலர்களையும் தன் கண்ணீரையும் பொழிந்தான். அந்த ஃபீல் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்களேன். அப்போ அந்த கருணையனோட இடத்துல இருந்தோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு தாங்க முடியாத ஒரு வழி யாருக்கு அப்படின்னா கருணையனுக்கு. அப்போ அவன் எப்படி வேண்டான் அப்படின்றத பாருங்க. கருணையன் வந்து இந்த மாதிரி கையெடுத்து கும்பிட்டுட்டு பூமி தாயே என்னோட அன்னையோட உடலை நீ கொஞ்சம் காப்பாத்துவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழியில என்ன பண்றான் அப்படின்னா மலர் படுக்கை அப்படின்னா மலர் அள்ளி போட்டு அந்த மலரை வந்து என்ன பண்றான் அப்படின்னா அந்த படுக்கை மாதிரி ரெடி பண்றான். ரெடி பண்ணிட்டு என்ன பண்றான் அப்படின்னா அன்னையின் உடலை, அந்த அம்மாவோட உடலை என்ன பண்றான் அப்படின்னா தூக்கி அந்த மலர் படுக்கை இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து போட்டுட்டு மண்ணை வந்து மூடுறான். மண்ணை மூடிட்டு என்ன பண்றான் அப்படின்னா கொஞ்சம் மலர்களை போடுறான். அந்த மலர்களை போட்டு கண்ணிலேருந்து தண்ணி வருது அவனுக்கு. ஏன்னா வந்து அவங்க அம்மா இறந்துட்டாங்கல்ல, எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து அவனுக்கு இறந்த உடனே கண்ணிலேருந்து தண்ணி வந்து சொட்டுது. அந்த தண்ணி வந்து எங்க விழுகுது அப்படின்னா அந்த கண்ணீர் வந்து எங்க விழுகுது அப்படின்னா அந்த மலர் படுக்கை மேல வந்து அந்த மண்ணு போட்டு முடியாச்சு, மேல கொஞ்சம் மலர்கள் இருக்கு. என்ன பண்றான் அந்த மாதிரி கீழே குமிஞ்சு என்ன பண்றான் இந்த மாதிரி அழுகுறான். தண்ணி சொட்டு மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கண்ணீர் மட்டும் போய் அந்த மலர்கள்லயும் அந்த இருக்கக்கூடிய மூடி வச்ச அந்த மண்ணிலையும் போய் படுது அப்படின்றது இங்க சொல்றாங்க. அப்போ கருணையின் தாய் மறைந்து விட்டால், கருணையனோட தாய் இறந்துட்டாங்க. யாரு? எலிசபெத் அம்மா இறந்துட்டாங்க. அப்போ கருணையன் வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் வந்து அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பதான் வந்து கையெடுத்து கும்பிடுறான். அந்த மாதிரி பூமி தாயே என்னோட அம்மா வந்து நீ காப்பாத்துவாயாக, என்ன அன்னையோட உடலை வந்து நீ காப்பாத்துவாயாக அப்படின்றதை கும்பிட்டுட்டு அந்த மலர் படுக்கையை விரிக்கிறான். அந்த மலர் படுக்கையை வச்சுட்டு அம்மாவை தூக்கி அங்க வச்சுட்டு என்ன பண்றான் அப்படின்னா
அந்த மண்ணை போட்டு மூடுறான். மண்ணை போட்டு மூடிட்டு சில பூக்கள் அப்படின்றது தூக்குறான். தூங்குனதுக்கு அப்புறம் அவனோட கண்ணீர் துளிகள் அப்படின்றத சேர பொழிகிறான். அப்ப இதுதான் சொல்றாங்க, கருணையின் தாய் மறைந்து விட்டால் கருணையின் தாய் கைகளை குவித்து பூமி தாயே என் அன்னையின் உடலை காப்பாயாக என்று கூறி குளியிலேயே மலர் படுக்கையை பரப்பினான். அந்த மலர் படுக்கையை மறப்புறான். அன்னையின் உடலை மண்ணிட்டு மூடி மலர்களையும் தன் கண்ணீரையும் பொழிந்தான். அப்போ அந்த மாதிரி மலர் படுக்கையை மூடிட்டு ஒரு சேர தன்னோட கண்ணீரையும் அந்த இடத்துல பொழிகிறான். நமக்கு கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, செமையா இருக்கு. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, இளம்பயிர் வாட்டம் என் தாயின் மார்பில் மணி மாலை என அசைந்து வாழ்ந்தேனே, இப்பொழுது இளம்பயிர் வளர்ந்து முதிர்ந்து காய்ந்து மணியாகும் முன்பே தூய மணி போன்ற மலைத்துளி இன்றி வாடி காய்ந்து விட்டது போல நானும் வாடுகிறேன். என் மனம் மரக்கில் இருந்து பறிக்கப்பட்ட மலரை போல் வாடுகிறது. நான் எங்க அம்மாவோட மார்பில மணி மாலை என அசைஞ்சிருந்து வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அப்போ அந்த மாதிரி ஊமையில சொல்றாரு. யாரு அப்படின்னா கருணைன்னு சொல்றாரு. நான் வந்து எங்க அம்மாவோட மார்புல மணி மாலை என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த மணி மாலை ஓகேங்களா, செயின் அதெல்லாம் போட்டிருக்கோம்ல, அது எப்படி இருக்கும், எப்பயுமே வந்து நம்ம உடலோட ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா எங்க அம்மாவோட மார்புல வந்து ஒரு மணி மாலைன்னு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்ப பார்த்தோம் அப்படின்னா இளம்பயிர் வளர்ந்து முதிர்ந்து காய்ந்து மணியாகும் முன்னே தூய மணி போன்ற மலைத்துளி இன்றி. அப்போ இந்த செடியை பாருங்களேன், இந்த ஒரு செடி இருக்குல்ல, இந்த இளம்பயிர் வளர்ந்து முதிர்ந்து இது நல்லா வளர்ந்து முதிர்ந்தாதான் இதுல காய் கனி எல்லாம் கிடைக்கும். கரெக்டா, இதுல காய் கனி அப்படின்றது கிடைக்கும். அதுக்கு முன்னாடியே மழை இல்ல. மழை இல்லாம என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இளம்பயிர் அப்படின்றது என்ன ஆயிடுச்சு, அது வாடி போயிடுச்சு. அந்த மாதிரி அப்ப அந்த ஊமையை பாருங்க, அந்த மாதிரி மலைத்துளி இன்றி வாடி காய்ந்து விட்டது போல நானும் வாடுகிறேன். அப்போ ஒரு இளம் பயிர் ஓகேவா, அந்த இளம் பயிர் அப்படின்றது என்ன இருக்கும் அப்படின்னா அது வந்து அந்த ஒரு நல்லா வந்து அது தண்ணி இருந்து நல்லா இருந்துச்சுன்னா அப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா வளர்ந்து அது வந்து பயிர் காய் கனி அப்படின்றது கொடுத்துருக்கும். ஆனா அதுக்கு அந்த மாதிரி பயிர் காய் கனி ஆகுறதுக்கு முன்னாடியே மழை இல்லாம இருக்கு. மழை இல்லாம இருந்தா என்ன பாவம், அது சீக்கிரமா வாடிடும். அந்த மாதிரி அது எப்படி சீக்கிரமா வாடுனுச்சோ அதே மாதிரி நானும் வாடுறேன் அப்படின்றத கருணைன்னு சொல்றாரு. என் மனம் மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வாடுகிறது. அப்போ அந்த மலர் அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு மரக்கிளையிலயோ ஒரு செடியிலயோ இருக்கும்போது எப்படி இருக்கும், அதுக்கு எப்பொழுதும் தண்ணி அப்படின்றது போயிட்டு இருக்கும், சூரிய ஒளி பட்டுட்டு இருக்கும், காத்து அப்படின்றது எல்லாமே இருக்கும். அப்ப அது ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். எப்போ அந்த ஒரு மரக்கிளையில இருந்தோ செடியில இருந்தோ அந்த பூ பிடிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகும், வாட தொடங்கும். அது மாதிரி அது போல நான் எங்க அம்மா வந்து என்னை விட்டு பிரிந்து சென்றதுக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி வாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத கருணை நம்மள்கிட்ட சொல்றாரு. என் தாயின் மார்பில் மணி மாலையன அசைந்து வாழ்ந்தேனே, என்னோட அம்மாவோட மார்பில மணி மாலையன அசைஞ்சு வாழ்ந்தேனே. ஆனா இப்ப இளம்பயிர் வளர்ந்து முதிர்ந்து காய்மணி ஆகும் முன்னே தூய மணி போன்ற மலைத்துளியின்றி வாடி காய்ந்து விட்டது போல நானும் வாடுகிறேன். என் மனம் மரக்கலையிலிருந்து பறிக்கப்பட்ட மலர் போல வாடுகிறது. அப்போ எப்படி வந்து ஒரு மரக்கலையிலிருந்து ஒரு மலரை படிச்சுட்டோமோ அது எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அதாவது அது சுருங்க தொடங்கிடும், அது கெட்டு போக தொடங்கிடும். சரியா, அது மாதிரி நானும் வாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத இந்த இடத்துல யாரு சொல்றா அப்படின்னா கருணைன்னு சொல்றாரு. ரொம்ப வந்து மனசு உருக்கக்கூடிய இந்த இளம்பயிர் வாட்டம் அப்படின்றது. சரிங்களா, இதை போட்டு எழுதணும். சரியா, அடுத்து அம்பு துளைத்த வேதனை, தீயையும் நஞ்சியும் தன் முனையில் கொண்ட அம்பு துளைத்ததால் ஏற்படும் புண்ணின் வலியை போல என் துயரம் வேதனை தருகிறது. இதுல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, தீயையும் நஞ்சியும். இப்போ ஒரு அம்பு இருக்குன்னு வச்சுப்போம் ஓகேவா, ஒரு வில்லு ஒரு அம்பு ஓகேங்களா, அந்த வில்லம்புல அதோட அம்பு இருக்குல்ல, அந்த அம்பு இருக்குல்ல, அம்போட நுனியில என்ன இருக்கா, தீ நஞ்சு ஓகேவா. அது எப்படிப்பா இருக்கும், தீ நஞ்சு விஷம், நஞ்சு அப்படின்னா விஷம் அப்படின்றது அர்த்தம். தீயையும் நஞ்சியும் தன் முனையில் கொண்ட, தன்னோட முனையில் கொண்ட அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய அந்த இந்த பகுதி இருக்குல்ல, இதுதான் முனை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த சொல்றாங்க முனை அப்படின்னு சொல்றாங்க. அந்த முனையில் என்ன இருக்கு அப்படின்னா தீயும் இருக்கு நஞ்சும் இருக்கு. தீயையும் நஞ்சையும் தன் முனையில் கொண்ட அம்பு துளைத்ததால் ஏற்படும் புண்ணின். அப்போ ஒரு அம்பு வந்து பாயுதுன்னா அப்படி இருக்கும், ஒரு அம்பு வந்து பாஞ்சிருச்சு அப்படின்னா அதோட நுனியில தீயும் இருக்கு, அதே சமயம் அதுல நஞ்சும் இருக்கு. அது வந்து பாஞ்சதுக்கு அப்புறம் அது ஏற்படுற புண்ணு எப்படி இருக்கும், நார்மலா ஒரு அம்பு பாஞ்சாலே தாங்க முடியாது, அதுல வந்து தீ வேற இருக்கு ஓகேவா, நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நெருப்பு கனலா எரியுது. யாரெல்லாம் இந்த பாகுபலி படம் இந்த கல்கி படம்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி வந்து இதுல என்ன இருக்கும், நெருப்பு அப்படின்றது எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், அது வந்து மேல படுது, அது பட்டவன என்ன ஆகும், அப்படியே வந்து புண்ணு பெரிய புண்ணாகும். நார்மல் வந்து அம்பு பட்டாலே புண்ணாயிரும், இதுக்குள்ள பெரிய தீயும் நஞ்சியும் கொண்ட ஒரு அம்பு வந்து மேல பாஞ்சுன்னா அப்படி இருக்கும், பயங்கர புண்ணாயிரும். அந்த மாதிரி அம்பு தொழிலால் ஏற்பட்ட புண்ணின் வலியை போல என் துயரம் வேதனை தருது, என்னோட துயரம் அப்படின்றது ரொம்ப வேதனையை தருது அப்படின்றத இங்க சொல்றாரு. துணையை பிரிந்த ஒரு பறவையை போல நான் இக்காட்டில் அழுது வாடுகிறேன். ஒரு பறவை, ரெண்டு பறவை அப்படின்றது எப்பயும் ஜோடியா இருந்து சுத்திக்கிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கு ஓகேவா.
ஆனா ஒரு பறவை வந்து காணாம போயிடுச்சு, துணையை பிரிந்த ஒரு பறவை பண்ணாயிடுச்சு அப்படின்னா இல்ல. அப்போ ஒரு பறவைக்கு எப்படி இருக்கும்? இப்ப நீங்களே இருக்கீங்கப்பா, ஏதோ ஒரு தெரியாத ஊருக்கு போறீங்க, இல்ல ஒரு இடத்துக்கு ஏதோ போறீங்க, நீனும் உன் ஃப்ரெண்டு போறீங்க, உன் ஃப்ரெண்டு தொலைஞ்சிட்டான், எப்படி இருக்கும்? நினைச்சு பாறேன் அந்த ஒரு சினாரியோவை. அந்த மாதிரி ஒரு பறவை எப்படி வந்து அந்த பிரிந்து சென்றுச்சோ அது மாதிரி நான் வாடிக்கிட்டு இருக்கேன், நான் வந்து கஷ்டப்படுறேன் அப்படின்றத இங்க வந்து கருணைன்னு சொல்றாரு. அதான் தீயையும் நஞ்சையும் தன் முனையில் கொண்ட அம்பு துளைத்ததால் ஏற்படும் புண்ணின் வலியை போல என் துயரம் வேதனை தருகிறது. துணையை பிரிந்த ஒரு பறவையை போல நான் இக்காட்டில் அழுது வாடுகிறேன். நான் வந்து அழுதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா வாடுறேன். இந்த மாதிரி ஒரு பறவை வந்து பிரிஞ்சு போனுச்சு, எப்படி வந்து ஒரு துணையை பிரிஞ்சு போனுச்சோ அது மாதிரி என்னோட அம்மாவை நான் பிரிஞ்சு இந்த நடு காட்டுல நான் வந்து யாருமே இல்லாத மாதிரி என்ன பண்றேன் அப்படின்னா அழுது வாடுறேன் அப்படின்றத யாரு சொல்றா அப்படின்னா கருணை நம்மள்ட்ட சொல்றாரு. சரிங்களா? எவ்வளவு வேதனையா இருக்குல்ல. அடுத்து தவிப்பு. சரிந்த வழுக்கு நிலப்பகுதியிலேயே தனியா விடப்பட்டு செல்லும் வழி தெரியாமல் தவிப்பேன் போல ஆனேன். அப்போ சரிந்த வழுக்கு நிலப்பகுதியிலேயே அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த காடு, அதுக்கு கூட அந்த மலை சரிவு பகுதி இருக்குல்ல, அதுல தனியே விடப்பட்டு செல்லும் வழி தெரியாமல், அதனால தனியே விடப்பட்டு தனியா விட்டாச்சு, ஓகேவா? ஏதோ ஒரு காட்டுலயோ இல்ல ஒரு மலைச்செல்லையோ உங்களுக்கு தனியா விட்டாச்சு, எப்படி இருக்கும்? என்ன பண்றதுன்னே தெரியாது, எங்க போறதுன்னே தெரியாது, எது வழினே தெரியாது, திக்கு தவிச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிப்போம். என்னடா அது, எப்படியாச்சும் நம்ம கரை சேர்ந்துட மாட்டோமா, வீட்டு போய் சேர்ந்துட மாட்டோமா, இல்ல ஏதாச்சும் ரோட கண்டுபிடிச்சிட மாட்டோமா அப்படின்னு என்ன பண்ணுவோம்? என்ன பண்றதுனே தெரியாது, மூளையை போட்டு குழப்பிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி சரிந்த வழுக்கு நிலப்பகுதியிலே தனியா விடப்பட்டு செல்லும் வழி தெரியாமல் தவிப்பவன் போலே, அந்த மாதிரி விடப்பட்ட ஒரு பகுதியில எப்படி வந்து அவங்க இருப்பாங்களோ அது மாதிரி இப்ப நான் எங்க அம்மாவை இழந்துட்டு, இப்ப என்னுடைய தாயை இழந்துட்டு நான் இங்க வாடுறேன் அப்படின்றத சொல்றாரு. நவமணிகள் பதித்த மணி மாலைகளை இணைத்தது போன்று நல்ல அரண்கள் எல்லாம் ஒரு கோவையாக இணைத்த தவத்தையே அணிந்த மார்பனாகிய கருணையின் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நவமணிகள் அப்படின்னா 9 மணிகள். எத்தனை மணிகள் அப்படின்னா 9 மணிகள் பதித்த மணி மாலைகளை இணைத்து அந்த இருக்கக்கூடிய அந்த மணி மாலைகளை அதை வந்து இணைச்சு ஒன்று போல அரண்கள் எல்லாம் ஒரு கோவையாக இணைத்த தவத்தையே அணிந்த மார்பனாகிய கருணை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கருணை வந்து வாடுறான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சார் இந்த பேரியர்ஸ் போட்டு வச்சீங்க அப்படின்னா இவர் வந்து காட்டுல தனியா இருப்பார், ஓகேவா? அந்த மாதிரி தனிமையில இருக்கும்போது எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி இருக்காரு, அது போல நான் வாடுறேன் அப்படின்ற இந்த ஒரு சென்டென்ஸ்க்காக தான் அந்த போட்டோ வச்சேன். சரிங்களா? எதுக்குன்னே தெரியாம இருக்காதீங்க. சரி, இந்த வழுக்கு நிலப்பகுதியே தனியா விடப்பட்டு செல்லும் வழி தெரியாமல் தவிப்பேன் போல நானே, அந்த மாதிரி வந்து வழி தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேனே நானு அப்படின்றத கருணைன்னு பாடுறாரு. அந்த சொல்றாரு நவமணிகள் அப்படின்னா 9 மணிகள், 9 மணிகள் அணிஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி என்ன பண்றதுன்னு தெரியல, ஓகேவா? நம்ம புலம்புவோம்ல, ஐயோ எக்ஸாம் மாதிரி வந்துருச்சு, இன்னும் ஒரு மாசம் கூட இல்ல, படிப்போமா, பாஸ் ஆகாமா, மார்க் எடுப்போமா, 490 எடுப்போமா, இல்ல 450 தான் வருமா, 460 தான் வருமா, அந்த புலம்புவோம்ல. அந்த மாதிரி என்ன பண்றாரு அப்படின்னா கருணையின் வந்து இந்த மாதிரி புலம்புறாரு. இந்த மாதிரி எங்க அம்மா இழந்துட்டு இந்த மாதிரி வந்து நடு காட்டுல வந்து நான் நின்றுட்டு இருக்கனே, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே, அந்த பறவை வந்து ஒரு பறவை வந்து ஒரு துணையை பிரிந்து சென்று போயிடுச்சு, அது மாதிரி நான் இப்ப வாடிக்கிட்டு இருக்கனே அப்படின்ற எல்லாத்தையும் சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா கருணையின் வந்து வாடிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒன்று. சரிங்களா? உயிர்கள் அழுதல். புலம்பலை கேட்டு பல்வேறு இசைகளை இயக்கியது போல் தேன் மலர்கள் தோறும் மனம் வீசும் மலர்களும் மலர்ந்த சுனைதோறும் உள்ள பறவைகளும் வண்டுகளும் அக்காட்டிலேயே அழுவன போல் கூச்சலிட்டன. இப்போ நீங்க நிறைய படத்துல கூட பார்த்திருக்கலாம், அதாவது வந்து அப்படியே சைலண்டா இருக்கும் காடு, திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லா பறவையும் கத்த ஆரம்பிக்கும். ஓ என்ன பண்ணும், எல்லா பறவையும் வந்து கத்த ஆரம்பிக்கும், எல்லா வண்டுகளும் அந்த மாதிரி சவுண்டு போடும். அப்போ இந்த மாதிரி ஓமி எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. புலம்பலை கேட்டு அவ்வாறு வந்து என்ன பண்றான் அப்படின்னா அந்த கருணையில வந்து அவங்க அம்மா எலிசபெத் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் புலம்புறான், ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே, எங்க அம்மா வேற என்ன விட்டுட்டு போயிட்டாங்களே, அவங்களோட மார்புல ஒரு மணி மாலையின வாழ்ந்துகிட்டு இருந்தனே, இப்ப வந்து என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன பண்றான், அவனோட கண்ணீர் அப்படின்றது கீழே கீழே வந்து விழுந்துகிட்டு இருக்கு, மண்டி போட்டுட்டு அழுதுகிட்டு இருக்கான், அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்றதுக்காக. அந்த மண் மூடல இருக்கக்கூடிய அந்த மேல இருக்கக்கூடிய மலர்கள்லாம் அவனோட கண்ணீர் போய் விழுந்துகிட்டே இருக்கு, அழுதுகிட்டே இருக்கான். அவன் புலம்பலை பார்த்து என்ன பண்ணுதான் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த காட்டுல இருக்கக்கூடிய பறவைகள், வண்டுகள், அப்புறம் வந்து தேன் நிறைந்த அந்த மலர்கள் எல்லாம் பண்ணுதான், அதெல்லாம் கூச்சலிடுதான். கூச்சல்லாம் தெரியுமா, அந்த பறவைலாம் வந்து திடீர்னு பார்த்தா சவுண்டு போட்டே இருக்கும், என்னடா அது இப்படி சவுண்டு போட்டே இருக்கு அப்படின்றது தெரியும், அந்த கிராமத்து சைடு இருந்தீங்க அப்படின்னா தெரியும். அந்த மாதிரி இவன் அழுகிறத பார்த்து இவன் புலம்புறத பார்த்து இருக்கக்கூடிய பறவைகள், இருக்கக்கூடிய வண்டுகள், இருக்கக்கூடிய அந்த தேன் நிறைந்த மலர்கள் என்ன பண்ணுதான், இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்கு, இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, அதுவும் சேர்ந்து புலம்புதான் இவனோட சேர்த்து அப்படின்றத இங்க சொல்றாங்க. அதான் புலம்பலை கேட்டு பல்வேறு இசைகளை இயக்கியது போல் தேன் நிறைந்த மலர்கள் தோறும் மனம் வீசும் மலர்களும் மலர்ந்த சுனைதோறும் உள்ள பறவைகளும் வண்டுகளும் அக்காட்டிலே அழுவன போல், அந்த காட்டிலேயே அழுகிற மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா கூச்சலிடுது. கூச்சல் அப்படின்னா என்னது, அந்த மாதிரி வந்து சவுண்டு போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புலம்பலை கேட்டு பல்வேறு இசைகளை இயக்கியது போல் தேன் நிறைந்த மலர்கள் தோறும் மனம் வீசும் மலர்களும் மலர்ந்த சுனைதோறும் உள்ள பறவைகளும் வண்டுகளும் அக்காட்டிலேயே அழுவன போல்
கூச்சலிட்டன அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அந்த பறவைகள் அந்த வண்டுகள் அப்படின்றத போட்டோ வச்சேன். சரிங்களா? சரி, அடுத்து போலாமா? வீரமாமுனிவர் உவமை உருவக மலர்களால் தன் கவிதை மூலம் எலிசபெத்துக்காக அஞ்சலி செலுத்தியுள்ளார். அப்போ வீரமாமுனிவர் என்ன பண்றாரு அப்படின்னா உவமை உருவக மலர்கள், ஓகேவா, உவமையாலையும் சரி உருவக மலர்களாலையும் சரி தன் கவிதை மூலம் எலிசபெத் அம்மாவுக்காக என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அந்த அஞ்சலியை செலுத்தியிருக்காரு அப்படின்றத சொல்லி இந்த ஒரு முடிவுரையில நீங்க முடிக்கணும். எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எழுதலாம். ஓகேங்களா? இதை மினிமம் எழுதிருக்கணும். யாருக்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த பிக்சரோட கூடிய அந்த PDF வேணுமோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கண்டிப்பா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எளிமையா புரியுற அளவுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். புரியல அப்படின்னா ஒரு ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஒரு அந்த வழியோட சேர்ந்து தான் வந்து நம்ம படிச்சிருக்கோம், கண்டிப்பா மறக்காது. அந்த மாதிரி வந்து நீங்களும் படிங்க. சரிங்களா? சரி, இப்ப நம்ம பார்க்க போறது அடுத்து அழகிரி சாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும். அவங்க ஃபுல்லா கேட்கல, மனிதத்தை வெளிப்படுத்தும் கதை மாந்தர் குறித்து, மனிதத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த கதை மாந்தரை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து இந்த கதையை வந்து ரொம்ப பெருசா இழுத்துட்டு போல, சிம்பிளா உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது வந்து கதை ஆசிரியர், நான் தான் அந்த கதை ஆசிரியர்னு வச்சுப்போம். நான் அந்த கதை ஆசிரியரா இருக்கேன். கதை ஆசிரியர் என்ன பண்றேன் அப்படின்னா நான் நடந்து போயிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா ஒரு வீடு இருக்கு. நடந்து போயிட்டு இருக்கும்போது நீ யாரப்பா அப்படின்னு பார்த்தா ஒருத்தன் வந்து உட்கார்ந்துருக்கான். அவனோட தோற்றம் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த அழுக்கு சட்டை, அந்த வேட்டி வந்து அழுக்கு வேட்டியா இருக்கு. அவன் வயிற்றை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். என்ன பண்றான்? அந்த வயிற்றை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான், அடி வயிற்றை பிடிச்சிட்டு இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். இவர் போய் கேட்கிறாரு, யாரப்பா நீ அப்படின்னு கேட்கிறாரு. நான் தான் வந்து குப்புசாமி. நான் தான் யாரு? அந்த குப்புசாமி அப்படின்னு சொல்றான். குப்புசாமியா அப்படின்னு கேட்டவனே, இங்க இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய அந்த தங்கவேலி வீட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன். எங்க வந்திருக்கேன்? தங்கவேலி வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. திடீர்னு பார்த்தா கதையாசிரியரோட மனைவி வராங்க. இவன் வந்து காஞ்சிபுரத்தாலு. இவன் வந்து என்ன பண்றான்னா இந்த அம்மாவோட அக்காவோட பையன், இந்த தங்கவேலியில இருக்கக்கூடிய அந்த அம்மாவோட அக்காவோட பையன் தான் யாரு அப்படின்னா அந்த குப்புசாமி. அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதுக்காக வயிறு வலி, அதனாலதான் வந்து இங்க வந்திருக்கான். என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கதாசிரியரோட மனைவி வந்து சொல்றாங்க. இது ஒரு இது முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? திடீர்னு பார்த்தா தங்கவேலி வரான். ஓகேவா? யாரு வந்திருக்கா? குப்புசாமி வந்தது யாரை பார்க்க அப்படின்னா தங்கவேலி வீட்டுக்கு தான் வந்திருக்கான். நல்லா கதையை புரிஞ்சுக்கோங்க. கதாசிரியர் வராரு, கதாசிரியர் நடந்து வந்துட்டு இருக்காரு. பார்த்தா ஒருத்தன் வந்து அழுக்கு வேட்டியோட என்ன பண்றான் அப்படின்னா அந்த உட்காந்துருக்கான். அழுக்கு வேட்டியோடையும் அந்த அழுக்கு சட்டையோடையும் வயிற்று பிடிச்சவாரு. ஓகேவா? வயிற்று பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கான். கதாசிரியர் கேட்கிறாரு, கதா ஆசிரியர், ஓகேவா, கதை எழுதுன ஆசிரியர் கேட்கிறாரு, யாருப்பா நீ, ஏன் இங்க உட்காந்துருக்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு வந்து அந்த வயிற்று பிடிச்சிட்டு இருக்கான்ல அவன் யாரு அப்படின்னா குப்புசாமி. அந்த குப்புசாமி சொல்றான், நான் வந்து தங்கவேலி வீட்டுக்கு வந்திருக்கேன் யா அப்படின்னு சொல்றான். தங்கவேலா, உனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கும்போது தங்கவேலி யாரு அப்படின்னா இந்த மாதிரி வந்து எங்க அம்மாவோட பெரிய அக்காவோட பையன் யாரு இந்த குப்புசாமி அப்படின்றத அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா வந்து அவரோட மனைவி, கதாசிரியர் இருக்காருல்ல, அவருடைய மனைவி வந்து சொல்றாங்க என்ன அப்படின்னா இவர் வந்து காஞ்சிபுரத்தாலே பக்கத்து வீட்டுல இருந்த தங்கவேலமா இருக்காங்களா அவங்களோட அக்காவோட பையன் தான் யாரு அப்படின்னா குப்புசாமி அப்படின்றத சொல்றாங்க. அப்புறம் வந்து தங்கவேல் வராரு. தங்கவேல் வந்ததுக்கு அப்புறம் இதையும் சொல்றாரு, என்னோட மனைவியோட அக்கா பையன் தான் யாரு அப்படின்னா இந்த குப்புசாமி அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இவருக்கு வந்து வயிறு சரியில்லை, வயிறு பிரச்சனை, அதான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல காமிக்கலாம் அப்படின்றத இங்க வந்திருக்கோம் அப்படின்றத வந்து சொல்றாரு. யாரு சொல்றா? தங்கவேல் வந்து கதா ஆசிரியர்கிட்ட சொல்றாரு. அப்ப இது வந்து நடந்துகிட்டு இருக்கு. பார்த்தோம் அப்படின்னா இந்த குப்புசாமி அப்படின்றது என்ன பண்றாரு அப்படின்னா உட்கார்ந்துருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தா வந்து அவருக்கு வயிறு வலி அதிகமாகிட்டே இருக்கு நாளுக்கு நாள் பார்த்தோம் அப்படின்னா. அப்போ இந்த தங்கவேல் அப்படின்றது என்ன பண்றாரு அப்படின்னா 4 வீடு பக்கத்துல பாத்தீங்கன்னா 4 வீடு ஒன்றிணையக்கூடிய இடத்துல ஒரு அந்த சிமெண்ட் தர இருக்கும், திண்ணையெல்லாம் சொல்லுவோம். யாரெல்லாம் வந்து அந்த கிராமத்துல இருந்தீங்களோ உங்களுக்கு திண்ணை தெரியும். அந்த திண்ணையை வந்து என்ன பண்ண சொல்றாரு அப்படின்னா அவரை படுக்க சொல்றாரு. ஓகேவா? தங்கவேல் என்ன பண்ண சொல்றாரு அப்படின்னா அவரை படுக்க சொல்றாரு. படுக்க சொல்லிட்டு ஒரு அழுக்கு தலைவாணி, ஓகேவா, அந்த குப்புசாமிக்கு அந்த தங்கவேல் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு அழுக்கு தலைவாணி கொடுக்குறாரு. அழுக்கு தலைவாணி மட்டும் இல்லாம ஒரு கிழிஞ்ச போர்வை, அது ரெண்டுத்தையும் கொடுக்குறாரு. ஒரு 3 நாள் 4 நாள் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தா குப்புசாமிக்கு வயிறு வலி தாங்க முடியல. அப்ப வந்து தங்கவேல் ஒரு முடிவு எடுக்கிறாரு, சரி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருவோம் அப்படின்னு என்ன பண்றாரு அப்படின்னா அவர் வந்து ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போலாம் அப்படின்றதுக்காக பிளான் பண்றாரு. திடீர்னு பார்த்தா கதை ஆசிரியர் வராரு. கதை ஆசிரியர் வந்து கேட்கிறாரு, என்னப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி கேட்கும்போது வந்து குப்புசாமி சொல்றாரு, ஐயா அந்த மாதிரி வந்து எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை, நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறேன், அரசு மருத்துவமனை போய் ஜாயின் பண்ண போறேன், போயிட்டு வந்து அட்மிட் பண்ணிக்க போறேன் அப்படின்றது யாரு சொல்றா அப்படின்னா குப்புசாமி சொல்றாரு. அப்ப வந்து கதாசிரியர் என்ன சொல்றாரு, நீ சீக்கிரமே வந்து நலமாயி வருவாப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்றத கதாசிரியர் சொல்றாரு. கதாசிரியர் சொல்லிட்டு அவரே உள்ளுக்குள்ள நினைச்சுக்கிறாரு, சும்மா வெளி வேசத்துக்காக நம்ம இந்த வார்த்தையை சொல்றோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த குப்புசாமி அந்த தங்கவேலு என்ன பண்றாரு அப்படின்னா குப்புசாமியை அழைச்சிக்கிட்டு கொண்டு போய் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்த்துட்டாரு. ஓகேவா? இது அதோட முடிஞ்சிருச்சு. அவர் வந்து கதா ஆசிரியர் நிக்கிறாரு. கதா ஆசிரியர் நிற்கும் போது ஒருத்தர் வராரு. அவருதான் யாரு அப்படின்னா வீரப்பனோட ஃப்ரெண்டு. புரியுதா? யாரு? வீரப்பனோட ஃப்ரெண்டு. ஓகேவா? அவர் வராரு. வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட பாக்கெட்ல இருந்து, ஓகேவா, வீரப்பன் வேற, வீரப்பன் யாரு அப்படின்னா வீரப்பன் வந்து குப்புசாமியோட ஃப்ரெண்டு. ஓகேங்களா? இந்த கதையை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் புரியும். ஓகேவா? குப்புசாமியோட ஃப்ரெண்டு யாரு? வீரப்பன். அப்ப வீரப்பன் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு 3 ரூபாய் காசையும் ஒரு கடிதத்தையும் கொடுத்து அமைச்சிருக்காரு. யாருக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு
குப்புசாமி கொடுக்கணும் அப்படின்ட்டு இன்னொருத்தர் கொடுத்து அமைச்சிருக்காரு. அவர் வராரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத பாருங்க. இவர் வராரு. இந்த கதாசிரியர் கேட்கிறாரு, என்னப்பா எதுக்குப்பா வரீங்க, யாருப்பா நீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து வீரப்பனோட ஃப்ரெண்டு, இந்த மாதிரி வந்து குப்புசாமிக்காக வீரப்பன் வந்து ஒரு 3 ரூபா பணமும் ஒரு கடிதாசியும் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து கதாசிரியர் கேட்கிறாரு, என்ன கடிதாசி அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அது வந்து என் உயிர் நண்பா வீரப்பன் எழுதுறாரு, என் உயிர் நண்பா உனக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன், நான் வந்து உன்னை சீக்கிரமாவே வந்து பாக்குறேன், இதுல வந்து ஒரு 3 ரூபா இருக்கு, இதை வந்து உன்னோட செலவுக்கு வச்சுக்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப கதாசிரியருக்கு என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இவனுக்கு இப்படி ஒரு நண்பனா, இவனுக்கு இப்படி ஒரு துணையான ஒரு ஃப்ரெண்டா அப்படின்றத வந்து நெகிழ்ச்சியோட பாக்குறாரு. இதோட அந்த கதை முடியுது. அப்புறம் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, கதாசிரியர் வந்து போயிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த இருக்கக்கூடிய அந்த பழங்கள் அதெல்லாம் வாங்க போறாரு. வாங்கிட்டு போய் பாக்குறாங்க. இதோட ஒருவன் இருக்கிறான் அழகிரிசாமி அழகா எழுதியிருக்காரு. எப்பயுமே வந்து நமக்கு ஒரு உயிர் நண்பன் அப்படின்றது தேவை. எதுக்கா இருந்தாலும் சரி, அந்த போலியான வேஷம் இல்லாம அந்த தனிமையில இருக்க முடியாது. அதுல வந்து ரொம்ப கொடுமையா இருக்கும். யாரையும் ஒதுக்கவும் கூடாது. இவன் வந்து நம்ம குரூப் கிடையாது, இவன் வந்து வேற ஒருத்தவன், நம்ம வந்து 4 பேர் தான் நம்ம குரூப் அப்படின்னு வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஒருத்தவன் ஒதுக்க கூடாது. அந்த மாதிரி ஒருத்தவங்க உண்மையிலே என்ன இருக்கணும் அப்படின்னா உயிர் நண்பனா இருக்கணும். வந்து சும்மா வெளி வேஷம் போட்டுக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியதை அழகிரிசாமி, வட்டார வழக்கில் எழுதக்கூடியவர் அழகிரிசாமி, அவர் அழகா அந்த ஒரு மெய்ப்பட ரொம்ப வந்து அருமையா எழுதியிருக்காரு. இப்படி வந்து அழுக்கு சட்டையோ இந்த அழுக்கு வேட்டியோ இருக்கக்கூடிய அந்த ஒரு மனிதனுக்கு இப்படி ஒரு நண்பனா ஒருவன் இருக்கிறான் அப்படின்றத அழகா இருக்காரு. யார் அப்படின்னா அழகிரிசாமி. இதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு நடத்துறேன். அதுல உங்களுக்கு டீடைல்டா அதுல வந்து ரொம்ப டீடைலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? இப்போதைக்கு என்ன இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. மனிதநேயம் கொண்ட கதை மாந்தர் யார் அப்படின்னா வீரப்பன். ஓகேங்களா? குறிப்பு சட்டகம், முன்னுரை, முடிவுரை. ஃபர்ஸ்ட் இது எழுதணும். முன்னுரை, முடிவுரை. அன்பாளர், கொடையாளர், பண்பாளர். ஓகேங்களா? இதுதான் வந்து சப் டாபிக். அழகிரிசாமியும் ஒருவன் இருக்கிறான் சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதை மாந்தர் குறித்து எழுதுக. அந்த மனிதத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த கதை மாந்தர் பத்தி எழுதுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? பாப்போமா? முன்னுரை. அழகிரிசாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதை மாந்தர் யார் அப்படின்னா வீரப்பன். அந்த வீரப்பன் என்ன பண்ணான், இந்த மாதிரி உனக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன், நான் அதனால வந்து போய் கடன் வாங்கி, அவன்கிட்ட இருக்கக்கூடிய காசை கொடுக்கல, வீரப்பன் என்ன பண்றான், கடன் வாங்கி. அப்ப அந்த மாதிரிலாம் யாருப்பா செய்வோம், உயிர் நண்பனுக்கு செய்வோம், அப்புறம் யாருக்கு செய்வோம், அப்போ அந்த குடும்பத்துக்கு செய்வோம். சரிங்களா? அந்த மாதிரி வீரப்பன் வந்து தன்னுடைய உயிர் நண்பனாகிய குப்புசாமிக்கு யாருக்கிட்டயோ போய் 3 ரூபா கடன் வாங்கி என்ன பண்ணிருக்கான், எடுத்து ஒரு கடிதாசியில் எடுத்து கொடுத்துருக்கான். எவ்வளவு பெரிய விஷயம் நினைச்சு பாரு. அப்ப அந்த மாதிரிதான். ஓகேவா? அழகிரிசாமி ஒருவன் நிற்கிறான் சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதை மாந்தர் தான் யாரு அப்படின்னா வீரப்பன். யாரு? வீரப்பன். அவர் தான் வறுமைப்பட்ட போதும் தன் அன்பையும் அருளையும் கொண்டு நட்பு போட்டினார். அப்போ வீரப்பன் வந்து ரொம்ப வந்து செல்வாக்கா ரொம்ப சந்தோஷமான இருக்கிற ஆளு கிடையாது. அவரும் அந்த இருக்கக்கூடிய அந்த குப்புசாமி மாதிரி கஷ்டப்படக்கூடிய ஆள் தான் யாரு அப்படின்னா வீரப்பன். அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய சமயத்திலையும் அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய அந்த சூழ்நிலையிலையும் என்ன பண்றாரு, அப்போ குப்புசாமிக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்றதுக்காக போய் கடனை வாங்கி 3 ரூபா இருக்கு, அந்த காலத்துல வந்து அதிகம், அந்த 3 ரூபா கடனை வாங்கி இந்த மாதிரி கொடுத்து விட்டுருக்காரு. அது இந்த ஒரு விஷயம் அப்படின்றது ரொம்பவே உருக்கத்தக்கமான ஒரு செய்தியா இருக்கு. சரிங்களா? அழகிரிசாமி ஒருவன் இருக்கிறான் சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதை மாந்தர் யாரு அப்படின்னா வீரப்பன். அவர் தான் வறுமைப்பட்ட போதும் தன் அன்பையும் அருளையும் கொண்டு நட்பை போற்றினார். அப்போ தன்னோட வறுமையிலேயே என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அந்த குப்புசாமிக்காக வீரப்பன் வந்து அந்த ஒரு கடனை வாங்கி வந்து காசை கொடுத்திருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றத பாருங்க. அப்போ அழகிரிசாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதை மாந்தர் தான் யார் அப்படின்னா வீரப்பன். அவர் தான் வறுமைப்பட்ட போதும் தன் அன்பையும் அருளையும் கொண்டு நட்பை போற்றினார் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அன்பாளர். வீரப்பன் காஞ்சிபுரத்தில் விரைவுகளில் வேலை செய்து வந்தார். அப்போ வீரப்பன் யாரு அப்படின்னா காஞ்சிபுரத்துல. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் நோட் பண்ணணும். அப்போ கதாசிரியரோட மனைவி என்ன சொன்னாங்க, இவர் வந்து அந்த காஞ்சிபுரத்தாலு, இவர் என்ன பண்ணாரு, அந்த அம்மாவோட அக்காவோட பையன் அப்படின்றத யாரு சொல்லுவா, அந்த கதாசிரியரோட மனைவி சொல்லுவாங்க. அதை நீங்க நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அப்போ வீரப்பன் காஞ்சிபுரத்தில், எங்க காஞ்சிபுரத்தில் விறகு கடையில் வேலை செய்து வந்தார். எங்க வேலை செஞ்சு வந்தாங்க, விறகு கடையில வேலை செஞ்சு வந்ததுதான் யாரு அப்படின்னா வீரப்பன். அவர் ஏழையாக இருந்தாலும் நண்பன் குப்புசாமி மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார். அவர் வந்து ஏழை, இதெல்லாம் வந்து ஒரு அருமையா இருக்குல்ல. காசு இருக்கும் போது ஹெல்ப் பண்ணாது எப்படி, ஓகே ஹெல்ப் பண்றோம் அப்படின்றது. காசு இல்லாதப்பையும் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை ஆனாலும் நான் அவனுக்காக வந்து நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நிக்கிறோம்ல, அது எந்த அளவுக்கு செம்மையா கெத்தா இருக்கும் அந்த மாதிரி. அப்போ அவர் ஏழையாக இருந்தாலும் நண்பன் குப்புசாமி மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார். அனாதையான குப்புசாமிக்கு அவன் உறவினர்களும் உதவ முன்வரவில்லை. அப்போ குப்புசாமிக்கு வந்து யாருமே கிடையாதுப்பா. அந்த என்னதான் வந்து அந்த அம்மாவோட அக்காவோட
பையனா இருந்தாலும் அவங்க அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது. யாருக்கு அப்படின்னா குப்புசாமிக்கு. சரியா? அனாதையான குப்புசாமிக்கு அவன் உறவினர்கள் உதவ முன்வரவே. ஆனா என்ன பண்ணான் அந்த தங்கவேலு? என்ன பண்ணான், எல்லாரும் 3 வீடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நடு பகுதியில வந்து அந்த கிழிஞ்ச போர்வையும் அந்த அழுக்கு தலவாணியும் தான் கொடுத்து படுக்க வச்சான். யாரு? தங்கவேலு. என்னதான் அக்காவோட பையனா இருந்தா என்ன பண்ணான், அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போயோ ஒரு நல்ல வந்து சொகுசாவோ வச்சுக்கல. என்ன பண்ணான், ஏதோ ஒரு இடத்துல நடுவுல இந்த சிமெண்ட் தைகளை படுத்துக்கோ, இந்த அழுக்கு தலவாணி, இந்த போர்வை அப்படின்னு கொடுத்தான். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் சேர்க்கும்போது எங்க கொண்டு போய் சேர்த்தான், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்போ அவனுக்கு உதவுறதுக்கு யாருமே முன்னாடி வரல, உறவினர்களும் வரல, வேற யாருமே முன்னோர் வரல. ஆனால் தன்னுடைய வறுமையை பொருட்படுத்தாமல் வீரப்பன் குப்புசாமியுடன் மனிதநேயத்துடன் இருக்கின்றார். அழகா இருக்குடா, ரொம்ப வந்து சூப்பரான ஒரு கதையா இருக்கு. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி பார்க்கும்போது. வீரப்பன் குப்புசாமி, எனக்கு இந்த கதையை படிச்சதுக்கு அப்புறம் நான் இதுக்கப்புறம் வந்து ஒரு உண்மையா இருக்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு தோணுது. அந்த மாதிரி எப்பயுமே வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு சித்தாந்தத்துல போய் கத்துப்போம். நானும் படிக்கும்போது சில விஷயத்த வந்து நம்ம இந்த விஷயத்த நம்ம இதை மாத்திக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி நான் இந்த இடத்துல என்ன கத்துக்கிறேன் அப்படின்னா, நம்ம மத்தவங்களுக்கு உண்மையா இருக்கணும். நம்மளுடைய உயிர் நண்பன் இருந்தா, உண்மையிலே கஷ்டமா இருந்தா நம்ம போய் நிக்கணும் அப்படின்றத நான் இங்க வந்து கத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போ வீரப்பன் காஞ்சிபுரத்தில் விறகடியில் வேலை செய்து வந்தார். அப்போ வீரப்பன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, காஞ்சிபுரத்துல விறகடியில வேலை செஞ்சு வர ஒரு ஏழை தொழிலாளி. ஓகேவா? ஆனா அவருக்கு வந்து பெருசா காசு போகணும் அப்படின்றது கிடையாது. அவர் ஏழையா இருந்தாலுமே நண்பன் குப்புசாமி மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார். அவர் என்னதான் ஏழை, ஆனா தன்னுடைய நண்பன் மீது மிகுந்த அன்பு. ஓகேவா? ரொம்ப அளவு கடக்காத அன்பு அப்படின்றது வச்சிருக்காரு. அனாதையான குப்புசாமிக்கு யாருமே கிடையாது, அவங்க அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது குப்புசாமிக்கு. அப்படி இருக்கும்போது அவன் உறவினர்களும் முன்னூறவில்லை. அப்போ அந்த தங்கவேலு என்ன பண்ணா, அந்த 3 வீடு சேர்றக்கூடிய இடத்துல அந்த அந்த சிமெண்ட் தரையில போயிட்டு இருந்தா படு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, ஒரே ஒரு தலவாணியும், அதுவும் வந்து நல்ல தலவாணி கூட கிடையாது, அழுக்கு தலகாணி, அதை கொடுத்து ஒரு போர்வை, கிழிஞ்ச போர்வை, அதுவும் நல்ல போர்வை கிடையாது, அதை கொடுத்து இருந்தா படுத்துக்க அப்படின்னு சொன்னான். ஏன்னா அந்த குப்புசாமியோட தோற்றம் அப்படின்றது எப்படி இருக்கு, அழுக்கு வேட்டி, நல்ல ஒரு சட்டை கூட கிடையாது, கிழிஞ்ச சட்டை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆளு. ஓகேவா? அவருக்கு வந்து யாருமே முன்வர உதவ வரல. ஆனா தன்னுடைய வறுமையும் பொருட்படுத்தாம, வறுமையில் இருக்கிறது யார், ஏற்கனவே அவன்கிட்ட காசு கிடையாது, யார்கிட்ட, வீரப்பன்ட்ட. தன்னிட்ட காசு இல்லாதப்பையும் கடனை வாங்கி, அந்த 3 ரூபா கடனை வாங்கி யார்கிட்ட கொடுக்குறான், வீரப்பன் யார்கிட்ட கொடுக்குறான், குப்புசாமிகிட்ட கொடுக்குறான். வீரன் குப்புசாமியுடன் மனிதநேயத்துடன் இருக்கிறான். குப்புசாமி நோய்வாய்ப்பட்டு வேலை இழந்த போது வீரப்பன் அவரை தன் வீட்டிற்கு அழைத்து வந்து உணவு கொடுப்பார். குப்புசாமி நோய்வாய்ப்பட்டு வேலை இழந்த போது வீரப்பன் அவரை தன் வீட்டிற்கு அழைத்து வந்து உணவு கொடுப்பார். எவ்வளவு அழகா இருக்குல்ல? குப்புசாமிக்கு வந்து நோய்வாய்ப்பட்டுருச்சு, வேலை அப்படின்றது இல்ல, உடம்பு சரியில்லை அப்படின்னா எப்படி வேலைக்கு போக முடியுமான்னு. அப்ப குப்புசாமி நோய்வாய்ப்பட்டு வேலை இழந்த போது, வேலையை இழந்துட்டாரு, வீரப்பன் அவரை தன் வீட்டிற்கு அழைத்து வந்து, வீரப்பன் என்ன பண்றாரு அப்படின்னா அவரை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து உணவு கொடுத்திருக்காரு. யாரு? வீரப்பன். ஓகேவா? இதுதான் குப்புசாமி அப்படின்னா, இதுதான் வீரப்பன் அப்படின்னா, குப்புசாமி உடம்பு சரியில்லாம வந்து படுத்துட்டாரு. அப்போ வீரப்பன் என்ன பண்றது, அவரை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து தங்க வச்சு உணவுலாம் அப்படின்றது கொடுத்திருக்காரு வீரப்பன். மேலும் தான் கடன் வாங்கி அதனை குப்புசாமிக்கு கொடுப்பார். அப்போ அவர் ஏற்கனவே கஷ்டத்துல இருக்காரு, வீரப்பன் ஆல்ரெடி கஷ்டத்துல இருக்காரு. கஷ்டத்துல இருந்தாலும் என்னுடைய நண்பன் குப்புசாமி, என்னுடைய உயிர் நண்பன் குப்புசாமி அப்படின்றதுக்காக கடனை வாங்கி கொடுத்திருக்காரு. சென்னைக்கு செல்லும் ஆறுமுகத்திடம் கடிதம் ஒன்றையும் 3 ரூபாயும் குப்புசாமியிடம் கொடுத்து அனுப்பினார் வீரப்பன். அப்போ நடுவில் ஒரு கதை சொன்ன, நடுவில் ஒரு வார்த்தை சொன்னல, ஒருத்தர் வந்தாரு, வீரப்பனோட ஃப்ரெண்டு, வீரப்பனுக்கு வந்து சம்பந்தமா இருக்கக்கூடிய ஒருத்தர், அதுதான் யாரு அப்படின்னா ஆறுமுகம். அப்போ இவர் வந்து கதாசிரியர் நிக்கிறாரு. அப்போ ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, இந்த மாதிரி இந்த 3 ரூபாய் காசையும் ஒரு கடிதாசையும் எடுத்துட்டு வரல, அதுதான் யாரு அப்படின்னா ஆறுமுகம். அப்போ வீரப்பன் என்ன பண்றாரு, அவரு காஞ்சிபுரத்துல இருக்காரு, அவருக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவருக்கு வந்து அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி குப்புசாமிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற விஷயம் கேள்விப்பட்டாரு. கேள்விப்பட்டவன் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு கடனை வாங்குறாரு, ஒரு 3 ரூபாய் கடனை வாங்கி ஒரு கடிதாசி எழுதுறாரு. எழுதி சென்னைக்கு போறப்ப இந்த மாதிரி வந்து காஞ்சிபுரத்தால அவங்க அம்மா சொல்றாங்கல்ல, அந்த கதை ஆசிரியரோட மனைவி சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி போயிட்டு குப்புசாமி நான் பார்க்க போறேன் அப்படின்னு வந்து அந்த ஆறுமுகம் சொல்றாரு. அதனால வந்து அந்த வீரப்பன் அந்த ஆறுமுகத்திட்ட காசை கொடுத்து இங்க கொண்டு வந்து கொடுக்க சொல்றாரு. சரிங்களா? அப்போ 3 ரூபாயையும் குப்புசாமியிடம் கொடுத்து அனுப்பினார் வீரப்பன். சென்னைக்கு செல்லும் ஆறுமுகத்தை. அப்போ இப்ப வந்து அந்த குப்புசாமி எங்க இருக்காரு, ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் இருக்காங்க, சென்னைக்கு வந்திருக்காரு. ஓகேவா? அப்போ சென்னைக்கு வரப்ப என்ன பண்றாரு, இந்த மாதிரி வந்து ஆறுமுகம் வந்து இங்க சென்னை வர வேண்டிய வேலை இருக்கு, அதனால வீரப்பன் 3 ரூபாய் கடனை வாங்கிட்டு இந்தா நீங்க போய் குப்புசாமியை பார்க்கும்போது இதையும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. டைரக்டா இங்க வராரு, வந்து பார்த்தா தான் தெரியுது அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க அப்படின்றது கதாசிரியருக்கு தெரிய வருது. ஓகேங்களா? அப்ப குப்புசாமி நோய்வாய்ப்பட்டு வேலை இழந்த போது வீரப்பன் அவரை தன் வீட்டிற்கு அழைத்து வந்து உணவு கொடுப்பார். இந்த மாதிரி வந்து நோய்வாய்ப்பட்டு வேற வழியே இல்லாத என்ன பண்றாரு, இந்த மாதிரி காசு கொடுத்து என்ன பண்ணிருக்காரு, வந்து பாத்துக்கிட்டாரு, சாப்பாடு உணவு கொடுத்திருக்காரு. மேலும் தான் கடன் வாங்கி அதை குப்புசாமி கொடுப்பார். மேலும் பாத்தீங்க அப்படின்னா கடனை வாங்கி காசை கொடுத்திருக்காரு. சென்னைக்கு செல்லும் ஆறுமுகத்திடம் கடிதம் ஒன்றையும் 3 ரூபாயும் குப்புசாமி கொடுத்து அனுப்பினார். அப்போ
சென்னைக்கு போற அந்த ஆறுமுகத்தூர் என்ன பண்ற அப்படின்னா 3 ரூபா, ஓகேங்களா, 3 ரூபாயும் அப்ப அந்த இடத்துல வந்து சார் 3 ரூபா தானே சார் அப்படின்னா அந்த காலத்துல வந்து அந்த ரேட் அப்படின்றது அதிகம், ஓகேவா. 3 ரூபாயையும் குப்புசாமி கொடுத்து அனுப்பியிருக்காரு. யார் அப்படின்னா வீரப்பன். புரியுதா? பண்பாளர் வீரப்பன் குப்புசாமி குணமடைய நாள்தோறும் கோயிலுக்கு சென்று வேண்டுகிறார். இதெல்லாம் எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்களேன். குப்புசாமிக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. வீரப்பன் என்ன பண்றாரு, டெய்லியும் கோயிலுக்கு போயிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா வேண்டுறாரு, என்னுடைய நண்பன் வந்து குப்புசாமி சரியாயினும். வீரப்பன் என்ன பண்றாரு, வேண்டாரு இந்த மாதிரி வந்து என்னுடைய நண்பன் குப்புசாமி சரியாயினும், மறுபடியும் பழமை மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா வேலைக்கு வரணும் அப்படின்றது வேண்டுறாரு. அவருக்கு வேலை இல்லாத போதும் நண்பன் குப்புசாமிக்கு கொடுக்க ஒருவிடம் 3 கடன் வாங்கி சென்னைக்கு செல்லும் ஆறுமுகம் கொடுத்து அனுப்பினார். அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கவனிங்களேன். இப்போ வீரப்பனுக்கு வேலை போயிடுச்சு. அவருக்கு வேலை இல்லாத போதும் நண்பன் குப்புசாமிக்கு கொடுக்க ஒருவரிடம் 3 ரூபாய் கடன் வாங்கி என்ன பண்ணிருக்காரு, சென்னைக்கு செல்லும் ஆறுமுகம் கொடுத்து அனுப்பினார். குப்புசாமியை பார்க்க வரலாம் என்றால் இந்த 3 பேருந்துகள் செலவாகிவிடும் என்பதால் தான் கொடுத்து அனுப்புகிறேன். இன்னொரு இடத்தில் பணம் கேட்டிருப்பதாகவும் கிடைத்தவுடன் குப்புசாமியை பார்க்க விரைவாக வருவதாகவும் வீரப்பன் தெரிவித்தார். எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்களேன். அந்த ஒரு ஏழ்மையான சூழ்நிலை நண்பனுக்கு உதவணும் அப்படின்ற ஒரு நிலை. இப்போ வீரப்பனுக்கு காசும் இல்ல, வேலையும் இல்ல. அப்போ வீரப்பன் என்ன பண்றான், கடன் அந்த ஒரு 3 ரூபாய் கடனை வாங்கி ஆறுமுகத்துக்கு கொடுத்து விட்டு இந்த மாதிரி போய் குப்புசாமி கொடுங்க அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த கடிதத்துல என்ன எழுதுறான் வீரப்பன், இந்த மாதிரி வந்து எனக்கும் உயிர் நண்பா, எனக்கும் உன்னை பார்க்க வரணும்னு ஆசையா தாண்டா இருக்கு. ஆனா என்கிட்ட வந்து அந்த 3 பஸ்ஸுக்கு வந்து என்கிட்ட காசு இல்ல, அதனாலதான் வர முடியல. நான் இன்னொருத்தவங்கள்ட்ட நான் வந்து கடன் கேட்டிருக்கேன், அவங்க காசு கொடுத்தவங்க என்ன பண்றேன் அப்படின்னா உன்னை நான் பார்க்க வரேன்டா அப்படின்றத எழுதியிருக்காரு. செமையா இருக்குல்ல. அழகிரி சாமி என்னைக்குமே கெத்துதான், ஓகேவா. வேற மாதிரி எழுதியிருக்காரு கதையை, ஓகேவா. அல்டிமேட். முடிவுரை. ஏழுமிலும் நட்பை பாராட்டி உதவும் வீரப்பன் மனித நேயத்தின் மாமகுடமாக திகழ்கின்றார். அவரின் செயல்பாடுகள் கல் மனதையும் கரைத்து மனித நேயத்தை சுரக்க வைக்கிறது. அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு கல் மனது இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, அதை கூட என்ன ஆகுது அப்படின்னா அந்த அழுக வச்சிருது அப்படின்றத சொல்றாங்க. ஒருவன் இருக்கிறான் மனித நேயத்திற்கு சான்றாக அவன் இருக்கிறான். ஒருவன் இருக்கிறான், இந்த வார்த்தையை கவனிங்களேன். ஒருவன் இருக்கிறான் மனித நேயத்துக்கு சான்றாக அவன் இருக்கிறான். கூலகிரி சாமி என்னைக்குமே கெத்துதான். ஒரு மாதிரி மனசை உருக்கக்கூடியது. இன்னைக்கு 2 கேள்வி அப்படின்றது பார்த்திருக்கோம். கடைசியில வச்சாங்களா எதுக்குன்னு தெரியல. 2 கேள்வியுமே 2 கதையுமே வந்து நமக்கு வந்து மனசை உருக்கக்கூடியது. தேமாவணி எழுதின வீரமுனிவரும் சரி, அழகிரி சாமி, ஓகேங்களா, ஒருவன் இருக்கிறான் எழுதினதும் சரி, ரொம்பவே வந்து மனசை உருக்கக்கூடியது. ரொம்ப வந்து நமக்கு ஒரு விஷயத்த வந்து கத்துக் கொடுக்குது என்னைக்குமே. இந்த கதையை நான் படிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் உண்மையா இருக்கணும். உயிர் நண்பனுக்கு சும்மா வந்து போற போக்குல யார்கிட்டையும் பழகக்கூடாது. ஸ்கூல் முடிகிற வரையும் நான் ஃப்ரெண்டா இருப்பேன், அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ, என்னைக்கா இருந்தாலும் உயிர் நண்பன் நான் தான்டா, அந்த அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நட்பு அப்படின்றது இருக்கணும் அப்படின்றத நான் இங்க பாக்குறேன். அதே மாதிரி நம்ம கஷ்டத்துல இருக்கோம், நம்ம ஏன் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம அவன் என் உயிர் நண்பன், அப்போ நான் ஹெல்ப் பண்ணாம வேற யார் ஹெல்ப் பண்ணுவா அப்படின்ற ஒரு நிலையை வந்து இந்த இடத்துல வீரப்பன் வந்து நமக்கெல்லாம் வந்து அடிச்சு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு விஷயமும் எனக்கு இம்பாக்ட் ஆனிச்சு. உங்களுக்கு இதுல என்ன இம்பாக்ட் ஆனிச்சு, நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு சைடு கதையா படிச்சுக்கோங்க, இன்னொரு சைடு மார்க்கா பாருங்க, ஓகேவா. கண்டிப்பா இருக்கக்கூடிய இந்த 2 வினா அப்படின்றது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினா. கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க, நிறைய வாட்டி நான் பார்த்திருக்கேன். அதனால வந்து இந்த ஒரு 2 கொஸ்டின் அப்படின்றது கண்டிப்பா படிக்கணும். எந்த அளவுக்கு என்னால முழுமையா வந்து அந்த கதையை வந்து அந்த சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நான் சொல்லிட்டேன். அதனால வந்து அந்த பிடிஎஃப் ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த 2 கதையும் படிங்க. கண்டிப்பா வந்து எளிமையா புரியும், சரிங்களா. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு வாட்ஸ்அப் சேனல் அப்படின்றது ஓப்பன் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, நம்மளுடைய 10th மாணவர்களுக்காக. அதாவது நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, சார் ஸ்டடி மெட்டீரியல் இல்லை சார், எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் இருந்தால் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சார். சார் எக்ஸாம் அப்டேட் என்னன்னு தெரியல சார், எப்போ வந்து ப்ராக்டிகல் எக்ஸாம், என்னைக்கு வந்து இந்த எக்ஸாம், அதை பத்தி எந்த அப்டேட்டுமே தெரியல, ஏதாச்சும் வந்து எது சொன்னாலுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது சார் அப்படின்றவங்களுக்கும், அப்புறம் வந்து எக்ஸாமோட ஸ்ட்ராட்டஜி, எக்ஸாம் பத்தி அந்த ஸ்டடி பிளானு இதெல்லாம் வேணும் சார் அப்படின்னு நீங்க நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. அதுக்காக மாணவர்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டதான் இந்த வாட்ஸ்அப் சேனல். இதை நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாமுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இதுக்கான லிங்க் அப்படின்றது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கஷ்டமான கேள்விகள்லாம் எப்படி ஈஸியா சால்வ் பண்றது, அப்புறம் நிறைய அசைன்மெண்ட் இந்த மாதிரி நிறைய வரப்போகுது. அதனால வந்து கண்டிப்பா என்ன பண்ணுங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா பப்ளிக் எக்ஸாமுக்கு கண்டிப்பா யூஸா இருக்கும், சரிங்களா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.